குற்றம் புதிது மூவி வந்து எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? எமோஷன் நிறைய இருக்கும். அவன் ரொம்ப கேஷுவலாக கன்ஃபஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு அழுதுட்டு சொல்லுவான், லைக் திடீர்னு கோவப்படுவான். சின்ன சின்ன வேரியேஷனில் எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் போயிட்டு வரும் ஒரு இதுலேயும். இந்த கேரக்டர் பண்ணி இந்த ஸ்டோரி பண்ணால் என்ன ரெஜிஸ்டர் அவன் மைண்டில் போயிட்டு ஓகே. பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எது உங்களுக்கு? ஆக்சுவலி ஸ்டேஞ்சஸ் கிட்ட தான் நிறைய வந்துச்சு. வீட்டில் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, ட்ராப் ஆயிடுச்சு இந்த மூவி. கதிரேசன் சார் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக். என்னோட நேம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக். ரொமான்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுதான், அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு எப்பயுமே. தமிழ் சினிமால நான் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுற ஒரு டைரக்டர்? வெற்றிமாறன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எல்லா சீன் பார்க்கும்போது எனக்கு தோணும் என்னன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஓகே கரெக்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஹாய் வணக்கம். ஹாய் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை பத்தியும் குற்றம் புதிது படத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹீரோவா அறிமுகமாயிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எங்க இப்படி சாக்லேட் பாயா ஒரு ரொமான்டிக் ஹீரோவா இருக்கிறவரை படத்துல நச்சு 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 நச்சுன்னு கொலை பண்ண வச்சிருக்காங்களே, பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா அப்படியே கொடூரமான வில்லன் கம் ஹீரோ மாதிரி இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சஸ் எப்படி இருக்கு? எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா ரெஸ்பான்சஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் என்னென்னா கேட்டாங்க, லைக் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு. லைக் நாட் இன் அ பேட் வே, பாசிட்டிவாக தான் கேட்டாங்க. பார்க்கறதுக்கு சாஃப்டாக இருக்கீங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கீங்க, ஒரு லவர் பாய் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கலாம், பட் ஏன் இந்த ரோல் சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. பட் அது எல்லாத்துக்கும் என்ன ஆன்சர் அப்படின்னா, ஐ வாண்ட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட், ஏதாச்சும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்ட்ரடியூஸ் ஆகணும். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக லவர் பாய் மாதிரி அந்த மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க. பட் ஐ வாண்ட் டு மேக் அன் இம்பாக்ட். இந்த கேரக்டர் பண்ணி இந்த ஸ்டோரி பண்ணா என்ன ரெஜிஸ்டர் அவன் மைண்ட்ல போயிட்டு ஓகே. நீங்களே சொன்னீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது அது ரொம்ப இதுவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரோல் சூஸ் பண்ணது. சார் படத்துல வந்துட்டு லுக்கே ரொம்ப ரகடா அந்த மாதிரி இருந்தீங்க. வந்து பார்த்த உடனே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. ஸோ யாரும் எதுவும் சொல்லலையா அதுக்கான சேஞ்சஸை பத்தி? ஆக்சுவலி நிறைய பேருக்கு அடையாளமே தெரியல. 1 year பிஃபோர் நான் அந்த லுக்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அது அந்த கேரக்டருக்காக வச்சது. பிகாஸ் அதுல என்னன்னா ஒரு இன்னசென்ஸ் இருக்கணும், உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு அக்ரெசிவ்னஸும் இருக்கணும். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவும் இருந்திருக்கும். அந்த வாக் மேபி உங்களுக்கு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட, அது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. ஸோ அது அந்த கேரக்டருக்காக அந்த மாதிரி பண்ணது. அண்ட் இப்போ ரீசெண்டாக FDFSல போயிட்டு உட்காந்தோம். FDFS முடிச்சுட்டு அந்த பலாசோ போயிருந்தோம். எல்லாம் முடிச்சுட்டு வர நிறைய பேருக்கு என்ன அடையாளமே தெரியல. அப்படியே நான் நடந்து போற சைட்ல எல்லாம் நடந்து போனாங்க. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நோட் பண்ணாங்க, பண்ணிட்டு நீங்களாது அப்படின்னு கேட்டாங்க. ஆமா நான் தான் சொல்லிட்டு லைக் நல்லா பண்ணிருந்தீங்க, ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. லைக் எனக்கு அந்த ஒரு அப்ரிசியேஷன் தான் வேணும். ஏன்னா ரெக்கக்னிஷன் விட என்னை நேரில் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்கும், பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஸோ லைக் அது எனக்கு ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. எக்ஸாக்ட்லி. பட் நிறைய பேர் உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொன்னீங்க. பட் இருந்தாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் பாராட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எது உங்களுக்கு? ஆக்சுவலி ஸ்டேஞ்சஸ் கிட்ட தான் நிறைய வந்துச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்சவங்க என்னோட க்ளோஸாக இருக்கவங்க நிறைய பேர் ரொம்ப விஷ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அதை தாண்டி எனக்கு வெளியில இருந்து தான் நிறைய வந்துச்சு. ஓகே. அது ஏன்னு தெரியல. ஆக்சுவலி அது நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு எனக்கு. நம்ம க்ளோஸா இருக்கவங்க பாத்தீங்கன்னா என்னடா யாருமே ஒழுங்கா விஷ் பண்ணலன்ற மாதிரி ஒரு இருந்துச்சு. பட் ஆனா வெளியில அதுக்கு ஏத்த மாதிரி லைக் யாருன்னே தெரியாது, ரேண்டமா இது பண்றாங்க. லைக் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஒருத்தர் கடலூர்ல இருந்து, அவரு சாரி நேம் சொல்லல, அவரு கடலூர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு 2.5 minutes பேசி அமைச்சிருந்தாரு எனக்கு வாய்ஸ் மெசேஜ். அவள் நல்லா பண்ணிருந்தீங்க, லைக் அவ்வளவு படத்தை பத்தி அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க கேரக்டர் சூப்பரா இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணதுனால அதை எக்ஸ்பெக்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் அந்த பயப்படுவாங்க, அந்த ஒரு ஆங்ஸைட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் ரொம்ப லோவாகவே ப்ளே பண்ணிப்பாங்க கேரக்டரை. ஸ்டார்டிங்கில் அப்படி தான் போவோம் படத்தில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால அவர் அதை தான் மெயினாக ஹைலைட் பண்ணி சொன்னார். ரொம்ப வந்துட்டு லோவாக போச்சு. நான் கூட நினச்சேன் சரி ஓகே அப்படியே போவோன்ட்டு, பட் அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னாங்க. அந்த ட்விஸ்ட் வரும்போதும் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது. ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து எனக்கு விஷஸ் வரல அப்படின்னு சொன்னீங்க. யாராவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் யாரும் விஷ் பண்ணலையா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி? இந்த கேர்ள் ஃபாலோவர்ஸ் கூட இருக்கலாம். இல்லை எஸ்பெஷலி கேர்ள் ஃப்ரெண்ட்? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல. ஆக்சுவலி கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா? என்ன நடக்குதுங்க? உண்மையா நம்பலாமா? இல்ல நிஜமா தான். அது எதனால ரீசனா சொல்றேன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸே எனக்கு ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது, நான் ஆக்சுவலி திருவள்ளூர், பிறந்து வளர்ந்து எல்லாமே திருவள்ளூர். இப்பதான் ஒரு 4 years முன்னாடி தான் நான் சென்னை வந்து செட்டில் ஆனேன். அதுவும் இதுக்கு ஆக்டிங்காக தான். ஓகே. வீட்டுல வந்து அப்பா அம்மா எல்லாருமே டாக்டர்ஸ். அப்பா அம்மா அக்காவும் டாக்டர் தான். டாக்டர் ஃபேமிலியா நீங்க? உங்களையும் டாக்டர் படிக்க சொல்லி கேட்டிருப்பாங்களே. நீங்களே சொல்லிட்டீங்க. அதான் சொல்றேன், அந்த ஒரு ப்ரெஷர் இருந்துட்டே இருந்துச்சு சின்ன வயசுல இருந்து. எனக்கு தெரியல, சின்ன வயசுல நம்மளுக்கு அந்த ஆம்பிஷன்லாம் பெருசா இல்ல. வீட்டுல டாக்டர்னு சொன்னா நான் யார் கேட்டாலும் நம்ம டாக்டர் தான் ஆக போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வாயில வந்துருச்சு. அந்த ஒரு 11th 12th வரும்போது தான் நிஜமா யோசிக்க ஆரம்பிச்சேன், என்ன பண்ண போறோம் நம்ம லைஃப்ல. எல்லாம் கேட்டா டாக்டர்னு சொல்லிட்டோம், பட் அது நிஜமாவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு அதுல பெருசா வரல இன்ட்ரெஸ்ட். எதனாலனா எங்க அப்பா அம்மாவோட ரொட்டீன் நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க மார்னிங் ஹாஸ்பிட்டல் போவாங்க, வருவாங்க, பிரேக்ஃபாஸ்ட் மறுபடியும் போவாங்க, வருவாங்க, லஞ்ச்,
அப்படியே நைட் வரைக்கும் அந்த ரொட்டீன் கண்டினியூ ஆச்சு. எனக்கு யோசிச்சு பார்த்தேன், ஐயோ நம்மளுக்கு அந்த ரொட்டீன் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போது ஓகே ஒரு மாடலிங் அண்ட் ஆக்டிங் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 years கிட்ட மாடலிங் பண்ணிட்டு இருக்கும்போது சைட் பை சைடு ஆக்டிங் கிளாஸ் போனேன், ஆக்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் எனக்கு காலேஜ் இருக்கும். அந்த ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் அந்த ஃப்ரீ டைம்ல தான் நான் அந்த ஆக்டிங் கிளாஸ் போகிறது, ஜிம் போகிறது அதெல்லாம் போயிட்டு இருந்தேன். ஸோ பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட வெளியில் போகிறதுக்கு ஒரு கேங் செட் ஆகி வெளியில் கூப்பிட்டாங்க, வாடா இங்கே போகலாம் அங்கே போகலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னால் போக முடியாது. ஏன்னா நான் சொல்லிட்டு இல்லைடா இந்த கிளாஸ் இருக்குடா, இங்கே போனுட்டா அங்கே போனுட்டான்னு ஒரு பாயிண்ட்ல கூப்பிடுறது நிறுத்திட்டாங்க அவங்களுமே. அதனால டைம் இல்லாதனால கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்க முடியல. பட் இந்த படம் ரிலீஸ் டைம் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எப்படி நீங்க சொல்லுங்க. அப்படி சரி, இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட கேர்ள் ஃபேன்ஸ் வந்திருப்பாங்களே. அப்படிலாம் இல்லைங்க, விஷ் பண்ணாங்க. இன்ஸ்டாக்கு விஷ் பண்ணாங்க, லைக் அவ்வளவுதான். அது நீங்க அந்த மெசேஜ் எல்லாம் பாருங்கங்க, ஹைட் ஆயிருக்கும், நல்லா தேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருப்பாங்க. இல்ல ஆக்சுவலி வந்துச்சு, பட் அவ்வளவுதான் தேங்க்யூன்னு சொல்லிட்டு விட்டுறேன், அதுக்கு மேல பேச மாட்டேன். ஆல்ரைட், சூப்பர். ஸோ இந்த குற்றம் புதியது மூவி வந்து எப்படி அமைஞ்சது ஃபர்ஸ்ட்? ஸோ அதான் காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோன்னே ஆக்சுவலி என்னோட பேரண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே நீ ஆக்டிங் பண்ண போற, இதெல்லாம் பண்ண போற, ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு கைட் பண்றதுக்கு இந்த ஃபீல்ட் பத்தி தெரியாது அவங்களுக்கு. பிகாஸ் அவங்க நான் டாக்டராக போறேன்னா அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்டிங் அப்படின்ற போது அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு தெரியல. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஆக்டிங் போற ஆக்டராக போறேன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் வந்து நீ ஃபர்ஸ்ட் பண்ணு. ஸோ பண்ணி அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அப்பதான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த 4 years முன்னாடி சென்னை வந்தது. நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இந்த ஆஃப்டர்நூன் ஈவினிங் அந்த ஆக்டிங் கிளாஸ் போய் முடிஞ்ச அளவுக்கு அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 3.5 years கழிச்சு 3 years கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா, சரி ஓகே யூ டூயிங் சம்திங். நான் அவங்களுக்கு அந்த வீடியோஸ்லாம் ரெகுலராக அனுப்புவேன். நான் ஏதாச்சும் மாடலிங் பண்ணுறது, ஏதாவது வின் பண்ணுறேன் அப்படின்னா, இல்லை ஆக்டிங் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ ஏதாவது நான் அவங்களுக்கு அனுப்பிச்சிட்டே இருப்பேன்னா. ஸோ ஒரு 3 years கழிச்சு என்னன்னா, சரி ஓகே இஸ் டூயிங் சம்திங், ஏதோ நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் ஆகி தான் அப்புறம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டேரக்டர்ஸ் கிட்ட கதை கேட்க ஆரம்பித்தோம். ஒரு 40 stories கிட்ட கேட்டிருப்போம். அதில் கூட அந்த எண்டிங்கில் தான் வந்தார் இவர் நோவா சார் ஆக்சுவலி. ஏன்னா எல்லாருமே என்னன்னா அவங்க சொல்கிற ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைக் அதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை, என்னன்னா வெயிட்டேஜே இருக்காது ஹீரோ மேலே. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மூவிங்க ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க, அவரு தாங்க மாட்டாரு. ஏன்னா அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, அது சொதப்பிக்குச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்ற அந்த ஒரு இதுல சொன்னாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் அதை ரொம்ப அழுத்தமா ஒரு மாதிரி சொன்னாங்க. அது ஒரு மாதிரி இன்சல்ட் மாதிரி இருந்துச்சு. இல்லைங்க அவர் தாங்க மாட்டாருங்க, வேணா ரிஸ்க் எடுக்காதீங்க அவரை வச்சு அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால ஸோ லைக் அதுவே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஸ்டோரி பண்ணுவோம். இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி அவன் யார் என்ன சொன்னாலும் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல, ட்ராப் ஆயிடுச்சு இந்த மூவி. எதனாலனா நெகட்டிவ், நீங்க சொன்னதான் நெகட்டிவ் ஷேட் இருக்கு, என்ன ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆக போறேன், இது வேணாண்டா இதுல கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் நானும் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். பிகாஸ் அவங்க தான் சப்போர்ட் பண்ண போறாங்க, லைக் அவங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சார் வந்துட்டு வேற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு இதை நான் பிச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. இந்த கேரக்டர் நீ பண்ண, ஒரு பைலட் ஒரு 10 minutes எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ லைக் அந்த வீடியோ வந்து பண்ணி முடிச்சுட்டு ஒரு சண்டே என்னோட ஃபாதர் சென்னைக்கு வந்தாரு. அப்போதான் அந்த வீடியோ பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. சரி ஓகே சார் வந்து பாருங்க சொன்னா நானும் அவரும் போயிட்டு பார்த்தோம். ஸோ அன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோ பார்த்துட்டு அவரே சொல்லிட்டாரு நோவா சார் கிட்ட வந்துட்டு, நோவா இது வந்து நாங்களே பண்றோம், நீங்க வெளியில பண்ணாதீங்க, வேற ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட கொடுக்காதீங்க, இதை நாங்களே பண்றோம், தருணே இதுல நடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அன்னைக்கு ஈவினிங் அந்த ஒரு நாள் கன்ஃபார்ம் ஆனது தான். அன்னைக்கு ஆச்சு, 1 month கழிச்சு ஆஃபீஸ் போட்டோம், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே 1.5 yearsல முடிஞ்சிச்சு படம். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ August 29. அப்போ ஃபர்ஸ்ட் ரிவ்யூவர் வந்து அம்மா அப்பாவா தான் இருக்கும். ஆஃப்கோர்ஸ் பைலட் படத்தை பார்த்து அப்பா வந்து ஓகே நாங்களே ப்ரொடியூஸ் பண்றோம்னு சொல்லிட்டாரு. இப்போ தியேட்டர்ல வந்து படம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா எவ்வளவு ஹாப்பி, என்ன சொன்னாங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்களா? ஆக்சுவலி சாட்டிஸ்ஃபை தான். ஆனால் இதுதான் கேட்டாங்க, என்னடா ரொம்ப நெகட்டிவாக இருக்கேன் கேட்டேன். பட் ஆனால் அது ஒரு பெர்ஃபார்மன்ஸாக என்ன ஒரு ஆக்டராக பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா நான் ரொம்ப பேச மாட்டேன், ரொம்ப எக்ஸ்பிரசிவ் கிடையாது சின்ன வயசுல இருந்தே. அவங்ககிட்டயுமே ஏன்னா அவங்க காலையில போயிட்டாங்கன்னா நைட்டு தான் வருவாங்க வீட்டுக்கு, அந்த அளவுக்கு பேசக்கூட டைம் இருக்காது அம்மா அப்பாவோட. டாக்டருங்கனால அவங்க ரொட்டீன் அப்படி இருக்கும். ஸோ அது அவங்க ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்கும்போது அவங்களுக்கே புதுசாக இருந்துச்சு, இது நீயாடா பண்ணியிருக்க எப்படின்னு. ஸோ அது எல்லாருக்குமே ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு இம்பாக்ட் இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த ஆடியோ லான்ச் அப்போ என்னோட ட்ரெய்லர்லாம் ஸ்க்ரீனிங் பண்ணோம். என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் பேர் நான் கூப்பிட்டுருந்தேன், நிறைய பேர் கூப்பிட்டேன், கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஒரு வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் என்னன்னா முடிச்சுட்டு என்கிட்ட கேட்கல, அவர்கிட்ட போயிட்டு நோவா சார் கிட்ட, டேரக்டர் கிட்ட போயிட்டு, சார் எப்படி சார் இப்படி நடிக்கிறான், அவன் ஸ்கூல்ல ஒரு எக்ஸ்பிரஷனே கொடுக்க மாட்டான் சார், ஏதாவது பேசினா கூட, எப்படி சார் நீங்க இப்படி இந்த மாதிரி பண்ண வச்சிங்க இந்த கேரக்டர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க நிறைய பேர். ஸோ அது எல்லாமே எனக்கு சந்தோஷமா தான் இருந்துச்சு அது அவங்க அப்படி கேட்கும் போது. ஏன்னா எனக்கு க்ளோஸா இருக்கவங்களுக்கே என்ன அது ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அவங்களுக்கு.
அண்ட் எஸ்பெஷலா வந்துட்டு இந்த கதிரேசன் கேரக்டருக்காக டைரக்டர் சைட்ல இருந்து எந்தெந்த மாதிரியான ஹோம் ஒர்க்ஸ் எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஆக்சுவலி அந்த ஒரு 1 month ஒர்க் ஷாப் பண்ணோம் நானும் சார் சேர்ந்து. அண்ட் அதுல ஒரு வாக் ஒன்று இருந்திருக்கும், நீங்க அந்த டீசர் ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்களா, அந்த ஒரு கொரிலா ஒரு அனிமல் வாக் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 3 months ஆச்சு எனக்கு பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு. எதனாலனா லைக் அது நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபுல் வெயிட் வந்து இந்த நக்கல்ல இருக்கும். ஓகே. 2 சைடுமே. அண்ட் ஒரு மூவ்மெண்ட் பண்ணும்போது கூட கை ஃப்ரண்ட்ல எடுத்து வைக்கிற மாதிரி இருக்காது. மூவ்மெண்ட் ஃப்ரண்ட்ல போகும், பட் ஸ்கேப்புலா இப்படி பின்னாடி போயிட்டு இப்படி வர மாதிரி இருக்கும். நீங்க அதை நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அது வந்து நான் ஒரு 1 monthல ட்ரெயின் ஆயிட்டேன். பட் அது என்னன்னா ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா பண்றதுக்கு எனக்கு ஒரு இன்னும் 2 மாசம் டைம் ஆயிடுச்சு. ஏன்னா அது பண்ணும்போது கஷ்டப்பட்டு பண்ற மாதிரி தெரியக்கூடாது, ஈஸியா போற மாதிரி இருக்கணும் ஒரு ஃப்ளோல. ஸோ அதுக்கு ஒரு 3 months ஆச்சு. அந்த டைம்ல தான் நக்கல்ல எல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லா தோல்லாம் உறிஞ்சு அது ஒரு மாதிரி இதுவாச்சு. அண்ட் ஆக்டிங் அப்படி அதுக்கு வந்து ஒரு 1 month கிட்ட ஒர்க் ஷாப் பண்ணோம் நானும் அவர் சேர்ந்து. ஒரு ஷூட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம் நிறைய சீன்ஸு. அதில் ஏதாவது சஜஷன் சொல்வார், இது பெட்டரா பண்ணலாம்னு சொல்லுவார். அந்த மாதிரி நிறைய ஹோம்ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் கொடுத்துருவாரு, நான் பிரிண்ட் எடுத்து வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவேன். ஒரு ப்ரிப்பரேஷன்லாம் இருந்துச்சு. ஓகே. ஸோ அவர் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்தாரு. ஓகே. பட் நீங்க ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களா? லுக் ஆகட்டும், ஆக்டிங், பாடி லாங்குவேஜ், அந்த மேனரிசம், அதுக்காக நீங்க ஏதாவது படங்கள்ல இருந்து ரெஃபரன்சஸ் ஏதாவது எடுத்தீங்களா? ஸ்பெசிஃபிக்காக எந்த படத்துல இருந்து சொல்ல மாட்டேன். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மோஸ்ட்டாக மூவி பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்னா, லைக் ஸ்டோரி அதெல்லாம் தாண்டி நான் பெர்ஃபார்மன்ஸ் தான் பார்ப்பேன். நான் யாராவது நல்லா நடிக்கிறாங்க இது பண்ணுறாங்கன்னா அதை நிறைய அப்சர்வ் பண்ணுவேன். ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு ஃபுல்லாக முடிஞ்சிடும், என்ன ஸ்டோரின்னு கேட்டால் டக்குன்னு எனக்கு யோசிப்பேன் நான். ஏன்னா நான் அந்த அவங்கள மட்டும் தான் பார்த்துட்டு இருந்திருப்பேன். லைக் அந்த ஆக்டரை மட்டும் தான் நான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துருப்பேன். ஸோ அதனால அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எடுத்தது தான் நிறைய, அந்த பாடி லாங்குவேஜ். ஸோ அந்த மாதிரி அந்த அனிமல் வாக் சொன்னீங்க, அந்த மாதிரி சிமிலரா ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த ஒரு சீன் இந்த படத்துல அப்படின்னா எது சொல்லுவீங்க? இந்த இன்டர்வெல்க்கு முன்னாடி ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் சீன் ஒன்று வரும், ஒரு கன்ஃபெஷன் சீன் ஒன்று வரும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பிகாஸ் அதில் என்னன்னா லைக் ஒரு அன்னைக்கு ஸ்கிரிப்ட் எடுத்துருந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட கொடுத்துட்டுனே ஒரு இவ்வளோ பெரிய ஒரு திக்கா இருந்துச்சு. எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். எத்தனை சீன் சார் அப்படின்னு, ஒரே சீனா அப்படி சிங்கிள் ஷாட் பிளஸ் அது ஒரு சீன்ல தான் என்ன பக்கமா இருக்கு சார் டைலாக் அப்படின்னா, இல்ல இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, கொஞ்சம் படிச்சுப்பாரு அப்படின்னாங்க. இது ஒரு கன்ஃபெஷன் மேட்டர், அந்த கொலை எப்படி பண்ணேன்னு கன்ஃபெஸ் பண்ற ஒரு இது அப்படின்னு சொன்னாரு. ஸோ லைக் திருப்பி பார்த்தேன்னா போயிட்டே இருக்குது பேஜ் திருப்ப சொன்னா. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே சார் இது கட்லாம் போய்க்கலாம்ல அப்படின்னு சொன்னா, இல்லப்பா இது சிங்கிள் ஷாட் அப்படின்னு. சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்துட்டு அதுல எமோஷன் நிறைய இருக்கும். அவர் ரொம்ப கேஷுவலா கன்ஃபெஸ் பண்ற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா லைக் ஹீஸ் மென்டலி டிஸ்டர்ப்ல அந்த கேரக்டர். ஸோ அதனால திடீர்னு ஒரு சில விஷயத்தை அழுதுட்டு சொல்லுவான். திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷுவலா இருக்கும், திடீர்னு அழுதுட்டு சொல்லுவான், லைக் திடீர்னு கோவப்படுவான். அந்த எமோஷன் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வேரியேஷன்ல எக்ஸ்ட்ரீம் வேரியேஷன் போயிட்டு வரும் ஒரு இதுலயும். ஸோ அது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு எனக்கு அதை பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு. நாங்களும் ஷூட் பண்ணி 2-3 நாள் ஷூட் பண்ணி பார்த்துட்டு எடுத்திருப்பீங்க. அது இல்ல ஸ்பாட்ல வந்துட்டு 2 டேக் தான் அது. ஓகே. ஸ்பாட்ல 2 டேக்ஸ்ல வந்து முடிஞ்சிருச்சு. பட் ஆனா ஒர்க் ஷாப்ல தான் நிறைய போச்சு. எனக்கு அதான் சொல்றேன், அந்த 1 month பண்ண ஒர்க் ஷாப் தான் எனக்கு அங்க ஷூட்டிங்ல ஹெல்ப் பண்ணுச்சு ஆக்சுவலி. ஸோ என்னதான் வந்துட்டு நம்ம ஆக்டிங் ட்ரைனிங் எல்லாம் பண்ணியிருந்தாலும் நமக்கு ஒரு சிலர் கூட ஆக்ட் பண்ணும்போது ரொம்ப பயம் ஆயிடும், ரொம்ப ஷிவரிங் மூமெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யார் கூடயாவது நடிக்கும் போது, ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோயின் கூட நடிக்கும் போது அந்த மாதிரி ஏதாவது ஷிவரிங் மூமெண்ட் இருந்ததா? ஏன்னா இதுல வந்து கொடூரமா கொலையெல்லாம் பண்றீங்க, பயங்கரமா அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு மாதிரி அருவருப்பா ஃபீல் ஆகி ஒரு மாதிரி ஷிவரான ஏதாவது மொமெண்ட்ஸ் இல்ல இந்த பர்டிகுலர் ஆர்டிஸ்டோட நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்ததா? ஆக்சுவலி அது எல்லாரும் நடிக்கும் போது அந்த காம்பினேஷன் ஷாட்னாலே எனக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும். ரொம்ப ஷிவரிங்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2 days ஆஃப் ஷூட்டிங் தான் எனக்கு ரொம்ப இதுவா இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா அது புதுசா இருந்துச்சு எனக்கு போகும்போது. இதுக்கு முன்னாடி அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ஒரு கிளாஸா இருக்கும், என்ன நம்ம கூட இருக்கிற பசங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம கூட ட்ரெயின் பண்றவங்க தான் அப்படின்ற மாதிரி. இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் எல்லாரும் இருக்கும்போது ஒரு 100 பேர் இருப்பாங்க அங்க அந்த இடத்துல. அது எனக்கு ஒரு மாதிரி புதுசா இருந்துச்சு. நான் அதான் இறங்கி போறேன் ஃபர்ஸ்ட் டே ஆஃப். எனக்கு அதுதான் வந்து லைக் ஃபர்ஸ்ட் டே வந்து ஷூட்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நடக்கிற ஒரு சீன் மாதிரி நடந்து இங்கிருந்து கேரவன்ல இருந்து இறங்கி போறேன். தெருவுல இருந்தே கும்பல் இருக்குது, ஐயோ என்னடா அது என்ற மாதிரி அப்படியே போனேன். எதுவுமே எப்படி சொல்ல ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த ஷிவரிங் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் இப்படிதான் வச்சுட்டு இருந்தேன். நடந்து போகும்போது வேஸ்ட்டு போனேன், இருந்தாலும் இப்படியே நடுங்குது டைட்டா பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தேன் உள்ள. லைக் உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஓகேப்பா ஷார்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லுவாங்க அங்க சீன்ல. அப்புறம் உட்காந்துட்டேனே, அப்பாடா உட்காந்துட்டோம் இப்போ ஓகே எதுவும் ஆகாதுன்னு நினைச்சா அப்படியே கால் இங்க உதறது கீழே ஒரு பாயிண்ட்ல. லைக் அதெல்லாம் வந்து ரொம்ப இருந்துச்சு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு. அது வந்து அந்த நிறைய பேர் இருந்தாங்களா, அந்த ஒரு ஆங்ஸைட்டி அப்படிதான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு நடிக்கும்போது ஏதாவது ஒரு டைலாக் உங்களுக்காக ஃபர்ஸ்ட் படம்
ஹீரோக்காக வந்துட்டு ஸ்பெஷலா ஏதாவது டைலாக்ஸ் கொடுத்தாங்களா இல்ல கதையோட ஃப்ளோலயே வந்துட்டு ஏதாவது ஒரு டைலாக் சொன்னீங்களா? ஃபர்ஸ்ட் டைலாக்கே பேர் தான் சொல்லேன். ஏன்னா அதுல அந்த நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்ல ஃபர்ஸ்ட் உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொன்ன உடனே உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்பாங்க. கதிரேசன் சார். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக். என்னோட நேம் தான் என்னோட ஃபர்ஸ்ட் டைலாக். ஸோ படம் ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட் படம் அப்படின்றதுனால நம்ம ஃபுல்லா ஹார்ட் அண்ட் சோல் போட்டு எஃபர்ட்ஸ் போட்டு தான் நடிச்சிருப்போம். எல்லாமே அஃப்கோர்ஸ் சேலஞ்சிங்காக தான் இருந்திருக்கும். பட் படத்துல வந்து பார்க்கும்போது நிறைய சீன்ஸ் வந்து டெலிட் பண்ணி தூக்கியிருப்பாங்க. ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சேலஞ்சிங்காக நடிச்ச சீன் பர்டிகுலரா டெலிட் பண்ணி தூக்கிட்டாங்களா? ஆக்சுவலி கம்ப்ளீட்டா தூக்கல. அந்த ஒரு கமிஷனர் ஆஃபீஸ் சீன்ல தான் அந்த ஒரு போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் தூக்குனாங்க. ஏன்னா அது ஒரே சீன் பாத்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஷாட்டே ஒரு 4 minutes இருக்கும். ஸோ அதுல நடுவில் இன்சர்ட்லாம் போயிட்டு வரும்போது அந்த ஒரு சீன் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷயம் கட் பண்ணாங்க. அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஐயோ பர்ஃபார்மன்ஸை கட் பண்றாங்களே அப்படின்னு. ஓகே. மற்றபடி வேற எதுவும் எனக்கு ஃபீல் ஆகல வேற எந்த இடத்துலையுமே. இந்த ஸ்டோரி கேட்ட உடனே வந்துட்டு நிறைய த்ரில்லர் பேஸ்ட்ல கொலைலாம் பண்றது அது மாதிரி இருக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணிட்டீங்க. எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஒரு ரொமான்ஸ் சீன் வைக்கலப்பா என்னோட முதல் படத்துல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்களா? இருந்துச்சு. பட் என்னன்னா அதுதான் அந்த ரெக்குவயர்மெண்ட் இல்லை. ஆக்சுவலி ஸ்டோரிக்கு ஒரு ரெக்குவயர்மெண்ட் இல்லாதனால தான் ரொமான்ஸ் வைக்காம இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ என்னன்னா என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் லைக் ஒரு ராம்காம் அந்த மாதிரி தான் பண்ணலான்னு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்கணும். இதே ஃப்ளோல போச்சுன்னா டைப் காஸ்டிங் மாதிரி ஆயிடும். இவங்க இதுதான் சீரியல் கில்லர்னு அப்படியே வந்து ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க அப்படியே. ஸோ அதனால நெக்ஸ்ட் பண்றதுல கண்டிப்பா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ராம்காம் இருக்க மாதிரி லைக் அந்த மாதிரி தான் நான் பண்ணலான்னு இருக்கேன் நெக்ஸ்ட். ஓகே. ஸோ அப்ரோச்சஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? கதைகள் எல்லாம் எவ்வளோ கதை இது வரைக்கும் கேட்டிருக்கீங்க? ஏதாவது ஓகே பண்ணிட்டீங்களா? இல்லை ஆக்சுவலி நடுவில் கேட்டுட்டு இருந்தேன். ஆக்சுவலி ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம்ல கேட்டுட்டு இருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக கேட்கல. ஏன்னா ஓன் ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால அந்த டிஸ்ட்ரிபியூஷன் அந்த ஒர்க்லாம் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் உள்ள போய் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பட் ஆனால் இப்போ வருது லைக் கால்ஸ்லாம் வருது. ஸோ இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும் நெக்ஸ்ட். இன்னும் ஸ்டெப் என்ன டிசைட் பண்ணல இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு பேசிக்காக நிறைய ஆக்டிங் கிளாஸஸ் போயிருக்கீங்க. எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் உங்களுக்கு வந்துருங்க ஈஸியாக. பட் இந்த ரொமான்ஸ் சீன் பண்ணுறது அப்படின்னும் போது ரியல் லைஃப்பில் நமக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க உங்களோட நெக்ஸ்ட் படத்தில் வந்துட்டு ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீங்கள் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, கூச்சமாக இருக்குது, அந்த மாதிரி ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களா? கொஞ்சம் இல்லை, ரொம்பவே இருக்கு. அதான் எதனாலனா பிகாஸ் நம்ம மற்ற விஷயம்லாம் ஒரு மோனோலாக் மாதிரி பண்ணலாம், இல்லை ஒரு இமேஜினரியா பண்ணலாம். பட் ரொமான்ஸ் பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு எப்பயுமே. லைக் யாராவது ஒரு ஃபிசிக்கலா இருக்கணும், ஆப்போசிட்ல இருக்கணும் யாராவது அந்த ஒரு ஃபீல் எடுத்துட்டு வரதுக்கு. ஸோ அதனால அது கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இது ஒரு ஃபேண்டசி கொஸ்டின் சரியா? அடுத்ததான் நீங்கள் ஒரு படம் கமிட் ஆகுறீங்க, ஒரு ரொமான்டிக் ஹீரோவா, ராம்காம் சீரீஸோ இல்லை எனிதிங் ரொமான்டிக்காக நீங்கள் வந்து கமிட் ஆகுறீங்க. எனக்கு இந்த ஹீரோயின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷ் லிஸ்ட் ஒரு ஹீரோயின் யாரா இருக்கும்? ஹீரோயினா கஷ்டப்பட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ரொமான்டிக் ஹீரோவா நான் வந்து அறிமுகமாகறேன் அப்படின்னா இந்த ஹீரோயின் இருந்தா நான் வந்து பயங்கரமா நடிச்சிருவேன்ப்பா. இல்ல என்னோட ஆசை பையன் இருக்கணும் இந்த ஹீரோயின் கூட நடிக்கிறது. இப்போ ஏஜ் ஆயிடுச்சு ரொம்ப. பரவாயில்ல சொல்லுங்க. ஃபேண்டசி क्वेश्चन தானே. அசின் மேம். அசின் வாவ். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த முதல் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது வேறு மூவிஸ்க்கு ஆடிஷன்ஸ் எல்லாம் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆன அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கா? நான் லைக் போயிருக்கேன் ஒரு சில, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கேன். நான் நிறைய ஆடிஷன்ஸ் வந்து போனதில்லை. பட் ஆனால் அதில் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா போனதுக்கு பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஏதாவது கொடுப்பாங்க லைக் ஸ்கிரிப்ட் மாதிரி கொடுத்து லைக் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஒரு 5 minutes டைம் கொடுப்பாங்க. ஒரு சில பேர் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த இடத்துல ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் பயமா இருக்கு. என்ன பண்றதுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். பட் ஆனா அந்த கிளாஸ் போனதுனால அங்க எங்களுக்கு எப்படின்னா ஒரு சிலபஸ் இருக்கும், ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். ஸோ அதுல ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணதை டக்குன்னு பண்ணிடுவேன். ஸோ என்னன்னா எல்லாருமே அது ஓப்பனா சொல்ல மாட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஓகே வில் கால் யூ பேக், கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணாங்க. பட் அப்புறம் கால்ஸ் வராது, நம்ம ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு பாயிண்ட்ல அது நம்மளுக்கே புரிஞ்சிடும், ஓகேன்ற அவாய்ட் பண்றாங்கன்ற போது புரிஞ்சிடும். யாரும் ஓப்பனா அது சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி ரிஜெக்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டாங்க. அண்ட் உங்களோட ஆம்பிஷன் வந்துட்டு நான் நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேன் அந்த மாதிரி இருக்கா? இல்ல எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி அது ஒரு நல்ல கேரக்டர்னா கண்டிப்பா அந்த ரோல் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு ஒரு டெசிஷன்ல இருக்கீங்களா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டோரி தான் மெயின். நல்ல ஸ்டோரியா இருக்கணும். அண்ட் அதுல நல்ல கேரக்டரா இருந்தா கண்டிப்பா நான் பண்ணுவேன். ஹீரோவா தான் பண்ணுவேன்ல, அதுல ஒரு நல்ல கேரக்டர், நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அதுக்கு தேவைப்படுற ஒரு கேரக்டர் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்கமிங்காக வரதுனால எல்லாத்துக்குமே ஒரு ஆசைகள் இருக்கும் இல்லையா சினிமாவில்? ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நான் இந்த டைரக்டரோட ஒர்க் பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுற ஒரு டைரக்டர்? வெற்றிமாறன். வெற்றிமாறன் வித்அவுட் எனி டவுட். சூப்பர். ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல ஹீரோயின் கூட எவ்ளோ வந்து யோசிச்சீங்க, ஆனா டைரக்டர் வந்து டஃப்னு சொல்லிட்டீங்க. அநியாயம். ஆமா, சூப்பர், செம்ம சாய்ஸ். இதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஹீரோ சப்ஜெக்ட்ல நீங்க ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டோ இல்ல வந்து ஒரு 2 ஹீரோ மாதிரி பட் இவரோட படத்துல வந்து நானும் ஆக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஃபேவரட் ஹீரோ? கமல் சார். கமல் சார். ஓகே.
அவர் ஆக்சுவலி எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல, அவர் எனக்கு ஒரு ஐடல் மாதிரி. ஏன்னா ஆக்சுவலி இந்த ஸ்கிரிப்ட் நான் சூஸ் பண்ணதுக்கும் அவர் ஒரு மெயின் ரீசன் சொல்லுவேன். ஏன்னா அவரோட மூவில பார்த்தீங்கன்னா ஒரு படத்துலேயும் அந்த கேரக்டர் ஒரு டிஃப்ரெண்ட் கெட்டப்ல இருப்பாரு, பாடி லாங்குவேஜ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணும். ஒரு ஆக்டராக பார்க்கும்போது எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கமல் சார் படத்துல மோஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வாட்ச் பண்ண ஒரு பர்டிகுலர் மூவி? நாயகன். ஓகே, நைஸ். நாயகனுக்கு அப்புறம் சிகப்பு ரோஜாக்கள் பார்த்துருக்கேன் நிறைய வாட்டி. சிகப்பு ரோஜாக்கள். ஓகே. நாயகன் எவ்வளவு வாட்டி பார்த்திருப்பீங்க? நாயகன் ஒரு 8-9 டைம்ஸ். அவ்வளவுதான், ரொம்ப அதிகமாலாம் இல்லை, பட் எனக்கு அதுதான் ஃபேவரட் மாதிரி. குற்றம் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சொல்லலாம். குற்றம் புதிது அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்கீங்க, அதுக்கு என்னங்க அர்த்தம்? லைக் புதுசா ஏதாவது தப்பு பண்ணதா? நீங்களே சொல்லிட்டீங்களே, அதுதான். லைக் அந்த கிரைம் புதுசு இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் வந்து உங்களுக்கு புதுசா இருக்கும் நீங்க பார்க்கும்போது. லைக் அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், எல்லாமே வந்து புதுசா இருக்கும். அண்ட் இப்போ ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது டேரக்டர் சார் இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு, பார்த்தேன் இது புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் தாண்டி டேரக்டரும் புதுசு, ஹீரோவும் புதுசு, ப்ரொடக்ஷன் கம்பெனியும் புதுசு, எல்லாமே புதுசுங்கிறதுனால குற்றமும் புதுசு. அப்படி நீங்க உங்க லைஃப்ல பண்ண ஒரு குற்றம் ஞாபகம் இருக்கா ஏதாவது? ஆக்சுவலி 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு 3rd லாங்குவேஜ் அப்படின்ட்டு ஒரு 8th ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு வந்திருக்கும். எந்த லாங்குவேஜ்? ஹிந்தி. 3rd லாங்குவேஜ் எனக்கு சுத்தமா வராது. எனக்கு ரொம்ப வீக் நான் ஹிந்தியில. ஏன்னா அது சடனா எடுத்துட்டு வந்தாங்க. 8th 9th அந்த 2 வருஷம் மட்டும் வருமா, ரொம்ப புதுசா இருந்துச்சு. என்னடா இது, லைக் ஏறல சரியா. எக்ஸாம் வந்துருச்சு, சுத்தமா ப்ரிப்பேர் பண்ணல. போன எக்ஸாம்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ அடிச்சு பிடிச்சி பாஸ் பண்ணிட்டேன். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக எதுவுமே தெரியாது, உட்காந்துருக்கு. ஆஹா என்னடா பண்ணலான்னு முன்னாடி எனக்கு ஃப்ரெண்டு உட்காந்துருந்தான். என் ஃப்ரெண்டு அவன் வந்துட்டு ஓரளவுக்கு லைக் ஹிந்தி, ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங், நான் ஹிந்தியில மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் அந்த வீக் பாயிண்ட். அவன் வந்து லைக் ஹிந்தி டியூஷன்லாம் போயிட்டு இருந்தான். அவன் அந்த கிளாஸ் மாதிரி தனியா போவாங்கல்ல ஹிந்திக்குன்னு சொல்லிட்டு, இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதி ஒரு 7-8 எக்ஸாம் இருக்கும், அதெல்லாம் எழுதுவாங்க. அவன் அந்த மாதிரி போயிட்டு இருந்தான். சரி ஓகே முன்னாடி இருக்கான் அப்படின்ற ஒரு ஹோப்ல போய் நானும் உட்காந்துட்டா. இன்விஜிலேட்டர் செம்ம ஸ்ட்ரிக்ட். உட்காந்து பார்த்து ரவுண்ட்ஸ் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு சில பேர் இல்லாமல் கொஞ்சம் பேர் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. போயிட்டு சுற்றி வந்துட்டே இருக்காங்க, என்னடா இதுன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பாயிண்ட்ல அவங்க நடுவில் வந்துட்டு அவங்களுக்கு டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கறதுக்குனே ஒருத்தவங்க வருவாங்க இன்விஜிலேட்டருக்கு. என்ன சொன்னா அவங்ககிட்ட, டே இந்த மாதிரி வருவாங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் கொடுக்க வருவாங்க, என்ன பண்ணலாம், நீ காமிக்கலாம் முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, நான் பேப்பர் உனக்கு கொடுத்துட்றேன், பெஞ்சு கடியில ஃபில் பண்ணி கொடுத்துட்றா அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. சொல்லிட்டு அவனும் சரின்னு தலையாட்டிட்டான். அதுக்கப்புறம் தான் அதே மாதிரி வந்தாங்க. லைக் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டேன், பெஞ்சு கடியில் கொடுத்துட்டேன் பேப்பரை. அவன் பேப்பரை என்கிட்ட கொடுத்துட்டான், கீழே கொடுத்தான். பேப்பர் மாறிடுச்சு. ஓகே. நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்டே வந்து அதில் நேம் எழுதாது அப்படின்னு மேலே சொல்லிட்டு அப்படியே பேப்பர் மாற்றிட்டோம். என்ன பண்ணா அதுக்கப்புறம் அவனோட என் பேப்பர் வச்சு எழுதிட்டு இருந்தான், நானும் அவன் பேப்பர் வச்சு எழுதிட்டு இருந்தேன். எழுதுற மாதிரி சும்மா எதாவது நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு பாயிண்ட்ல அவங்க சாப்பிட்டு வந்துட்டு மறுபடியும் ரவுண்ட்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க. எங்களுக்கு மாத்துறதுக்கு டைமே கிடைக்கல. பேர்லாம் எழுதி இருந்தாரா மேல? அவர் பேர் எழுதல எதுவும் எழுதல. ஸோ பார்த்தா மாறி அப்படியே லாக் ஆயிட்டோம் நாங்கள். ஏன்னா அவங்க அதுக்கப்புறம் டைம் 10 minutes 15 minutes இருக்கு, 10 minutes இருக்குன்னு சொல்றாங்க. ஐயோ என்னடா பேப்பர் மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு, லைக் அதுக்கு முன்னாடி நானும் கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு இருந்தேன் என் பேப்பர்ல. அதுக்கு முன்னாடி அவ்வளோதான் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு லைக் கலெக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. எனக்கு சான்ஸே கிடைக்கல மறுபடியும் மாத்துறதுக்கு. என்ன பண்ணு தெரியாம எழுதி கொடுத்துட்டேன் அப்படியே. உங்க பேர் எழுதி கொடுத்துட்டீங்க? ஆமா, என் பேர் எழுதி கொடுத்து வேற வழி இல்லையே வேற. ஓகே. அதனால என்னோட பேர் எழுதி அவன் பேப்பர்ல கொடுத்துட்டேன். லைக் அவனோட நான் கொடுத்த பேப்பர்ல அவன் பேர் எழுதி கொடுத்துட்டான். கடைசி ரிசல்ட் வருது. அவர் ஃபெயில், நீங்க பாஸா? நான் ஃபெயில், அவன் பாஸ். எப்படி அது? அதுதான் எனக்கும் தெரியல. எப்படி அது? அவர்தான் உங்களுக்கு எல்லாமே எழுதி தானே கொடுத்தாரு. இல்ல அதுதான் பாக்குறேன், அவனோட பேப்பர்லாம் அவன் எனக்கு வந்து ஃபில் பண்ணி தான் கொடுத்தான். கொஞ்சம் கடைசியில பார்த்தா நான் ஃபெயில் ஆயிட்டேன். நான் ஃபில் பண்ணி கொடுத்ததுல அவன் பாஸ் ஆயிட்டான். ஐயோ, அடிச்சா கூட நாங்க ஃபெயில் ஆயிடுவோம். எனக்கு அதுதான் நடந்ததுலே ஒரு, எனக்கு அது எப்படி இன்ன வரைக்கும் புரியல எப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு பையன் அவங்க அம்மா அப்பா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன வேலை பண்ணிருக்காரு? மத்த சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்ட்ராங் தான் நானு. ஹிந்தியில மட்டும்தான் அது ஏன்னு தெரியல. இப்போ புதுசா இருந்துச்சா சப்ஜெக்ட் வரல. ஸோ முதல் படம் நீங்க புதுசு, டைரக்டர் புதுசு, பட் இருந்தாலும் இந்த படம் வந்து இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா வந்ததுக்கு காரணம் மற்ற டெக்னீஷியன்ஸும் தான். ஸோ டெக்னிக்கல் டீம் பத்தி சொல்லுங்க. ஓகே, படத்தோட டிஓபி வந்து ஜேசன் வில்லியம்ஸ் சார். அவரு இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரும் டைரக்டர் சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே டைரக்டர் சாரோட அவர் சைட்ல இருந்தா வந்தாங்க, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவர் மூலியமா தான் எனக்கும் இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. ஸோ ஜேசன் சார்னா அவரு பயங்கர டெடிகேட்டிவ். அவர் 2 பேருக்கும் வந்து எப்படின்னா ஒரு வேவ் லென்த் மாதிரி இருக்கும். அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. இவர் கண்ணு காமிச்சாலே அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன எதிர்பார்க்காரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 தடவை அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க கூட சேர்ந்து. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஒரு வேவ் லென்த்
இருந்துச்சு. ஸோ அதனால அவரு பயங்கர டேலண்டட். அவர்லாம் அந்த ஒரு வெட்டுற சீன்லாம் இருந்துச்சுல்ல, நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஒரு மர்டர் பண்ணுற சீனில் அதெல்லாம் ஃபுல்லாக பிளட் இருக்கும். என்ன அவருக்கு வேற அந்த அன்னைக்கு ஆக்சுவலி டபுள் கால் ஷீட் போனோம், நைட்டு போனோம். மத்தியானத்துல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் வரைக்கும் அப்படியே டபுள் கால் ஷீட்டே போயிட்டு இருந்துச்சு. அவருக்கு வேற அன்னைக்கு செம்ம கோல்டு. பட் ஆனால் அது எதுவுமே அதை கன்சிடர் கூட பண்ணல அவர். எனக்கு கோல்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்கியூஸோ எதுவுமே வந்துட்டு கேட்கல அவரு. ஏன்னா வாங்க ப்ரோ பண்ணிக்கலாம், அவர்கிட்ட டேரக்டர் அவர்கிட்ட போயிட்டு வாங்க ப்ரோ ஒன்றும் இல்லை பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் போட்டு அவர் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வெட்டுற சீன்ல கூட ஆல்ரெடி அவர் கோல்டு, அந்த பிளட் எல்லாம் தெரிக்கும், அந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் தான் லைக் தெரிக்கிறதுல சொல்லிட்டு ட்ரெஸ்ல எல்லாம் படம்ட்டு ஒரு கோல்டு இருந்தாலும் ஷர்ட் எல்லாம் கழட்டிட்டாரு. ஷர்ட் கழட்டிட்டு அப்படியே உட்காந்து எடுத்துட்டு இருந்தாரு அவரு, கேமரால ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. சொன்னால அவரு பயங்கர டெடிகேட்டிவ் அவரு. அண்ட் மியூசிக் வந்து கரண் பி கிருப்பான்ட்டு அவரு கன்னடத்துல வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 5 ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 2 வந்து ரொம்பவே ஹிட், கரியா 2 அண்ட் கணப்பான ஒரு படம். அதில் ஒரு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணது ரொம்ப நோட்டபிளான ஒரு ப்ராஜெக்ட்ஸ் தான் அங்கே சாண்டல்வுட் இண்டஸ்ட்ரியில். ஸோ இது தமிழில் வந்து அவருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ அவருமே மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருப்பார். நீங்கள் அந்த ஒரு டீசரில் ஒரு மியூசிக் பார்த்துருப்பீங்க, ஒரு வயலண்ட் பிட் மாதிரி வரும்ல, அது ஆக்சுவலி அதான் அந்த சரண்டர் ஆகிற சீனில் வந்துட்டு ஒரு கேஷுவலாக நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். அவன் இப்போ நான் ஒரு டைலாக் சொன்னல, ஸோ அது கேஷுவலாக சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போவாங்க சரண்டர் ஆனோடனே. ஸோ அந்த வாக் பண்ணி போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு பிட் வரும். ஸோ அது உங்களுக்கு புதுசாக இருக்கும் விஷுவல் பார்க்கும் போது. ஸோ அதனால லைக் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் பண்ணார் அவர். ஓகே. ஸோ ஒரு 3 months கிட்ட ஆச்சு அந்த மியூசிக்கோட ஒர்க் முடிக்கிறதுக்கே. பட் என்னன்னா கொஞ்சம் என்ன லேட்டாக வர மாதிரி இருக்கேன்னு ஃபீல் ஆனது. 3 மாதம் ஆகுது ரீ ரெக்கார்டிங் முடிக்கும். பட் ஆனால் என்னன்னா அவுட்புட் பார்க்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ இதனால தான் 3 months ஆச்சா அப்படின்னு இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா பண்ணார் அவரும். அண்ட் எடிட்டிங் எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 வெர்ஷன் போயிருக்கோம். எடிட் பண்ணி நாங்களாம் எடிட்டருக்கு என்ன இவருக்கு போர் அடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெர்ஷனும் நீங்க பாத்தீங்களா உட்காந்து? நான் முடிக்கும் போது நான் பார்த்தேன் எல்லாமே. நானும் பார்த்தேன், ஃபாதர் அவரும் பார்த்தாரு. ஏன்னா முடிச்சுட்டு சார் காமிப்பார் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஆனால் என்னன்னா இதை முடிச்சுட்டு எப்பயுமே பெட்டர் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் இப்போ ஃபர்ஸ்ட் இது ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணும்போது வந்துட்டு ஒரு 3 hours கிட்ட இருந்துச்சு, 3 hours இருந்துச்சு. ஸோ டப்பிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெர்ஃபெக்ட் பண்ணுறது தானே, அப்படியே கொஞ்சமாக கட் பண்ணி லேக்லாம் எடுத்து. ஸோ அந்த மாதிரி போச்சு, ஒரு 5-6 வெர்ஷன் போச்சு. ஸோ எல்லா தடவையுமே கோஆப்ரேட் பண்ணி அவர் பண்ணி கொடுத்தாரு, எதுவுமே சொல்லாமல். ஓகே. ஸோ அதனால டீம் வந்து ரொம்ப நல்ல டீமாக தான் இருந்தாங்க எங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து என்னதான் நடிச்சு முடிச்சு நம்ம தியேட்டர்ல பார்த்தாலும் நமக்கு ஒரு செல்ஃப் அனலைசேஷன் இருக்குல்ல, அடுத்தடுத்த படங்கள்ல நான் இந்த விஷயங்கள் மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்களே ஏதாவது யோசிச்சிங்களா? ஆக்சுவலி ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது அது எல்லா சீன் பார்க்கும்போது எனக்கு தோணும் என்னன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ஓகே கரெக்ட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னோட படம் பார்த்துருக்கும் போது இப்படிதான் பார்த்துட்டு இருப்பேன். கேட்பாரு டேரக்டர், ஏன் அப்படியே ஏன்டா உன்னோட இதுதானடா பாக்குற, சந்தோஷமா பாடுறா கொஞ்சம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் கேட்பாரு ஒரு பாயிண்ட்ல கேட்டுட்டே இருப்பாரு, ஏன் அப்படியே பாத்துருங்க. இல்ல சார் அந்த கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் சார் அந்த இடத்துல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு முடிஞ்சிடுச்சு, லைக் ஃப்ரீயா விடுன்னு சொல்லுவாரு. பட் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தோணும் இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம், இதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். ஸோ அடுத்தடுத்த படங்களை கண்டிப்பாக நிச்சயமாக கலக்கிடுவீங்க. ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக உங்களை பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப அழகாக ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் சட்டிலாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். குற்றம் புதிது படம் மாதிரி உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஃபார் கமிங் டு அவர் ஷோ. நன்றி.